திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் ஆயிட்டு நம்ம பதிவுகள் போட்டு. இம்மார்ட்டல் ரூலர் ஆகிய அழிவில்லா ஆட்சியாளன் சித்திரை 1ல் ஒரு அற்புதங்கள் நிகழும், இல்லைன்னா அவர் வெளிப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லி வந்தோம். அவரோட லைஃபு, அழிவில்லா ஆட்சியாளனுடைய வாழ்க்கை இப்போ தான் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. ஒரு கீழ்மட்டத்திலேருந்து ஒரு அரசியல் நோக்கிய ஒரு நகர்வுக்கு நகர்ந்துருக்கு. அதை சொல்லலாமான்ட்டு கேட்கும்போது சரியான உத்தரவு வரல. சரி, அப்புறம் அவர் யாருன்ட்டு அக்யூரேட்டாக நான் சொல்ல போகிறேன். தமிழ்நாடு முழுக்க அவருடைய தேடல்கள், இம்மார்ட்டல் ரூலர் அழிவில்லா ஆட்சியாளனுடைய யார் அவர் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குது. அவர் யார் அப்படிங்கிறது நம்ம கூடிய சீக்கிரம் விரைவில் நம்ம சொல்ல போகிறோம். சரி, அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, வடலூர் பெருவழியில் நடந்து வரும் கட்டுமான பணிகள் இறைவன் ஆணை, அதன்படி தான் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அது நடத்தி முடிப்பாங்க. நடத்தி முடித்த உடனே அழிவில்லா ஆட்சியாளன் அங்கே அமர்ந்து எல்லாருக்கும் ஞானோபதேசம் செய்வார், உலகத்தை ஆழ்வார்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பணிகளும் இப்போ நடந்து வருது. ஓகே, அது இறைவன் ஆணை. அடுத்தது வள்ளலார் வாழ்க்கை வரலாறு குறித்து பரப்பப்படும் வதந்திகள். வள்ளலார் வாழ்க்கை வரலாறு இப்போ ஒரு 5ஆம் தமிழர் சங்கம்ன்ட்டு ஒரு சேனல் அதில் அவங்க கற்பனைக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு வராங்க. நிறைய அவங்க தாத்தா பாட்டி கதைகள்லாம் அவர் கேட்டிருப்பார். இருக்குது சின்ன வயசில் தாத்தா பாட்டிகள் மடியில் படுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற கதைகள்லாம் நிறைய கேட்டிருப்பார் இருக்குது. அதனால் அவருக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்குது. அது நல்லது தான். ஆனால் இதில் கற்பனை கதைகள் எழுதுறதுல போய்ட்டு ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு ஞானியோட வாழ்க்கையில் போய்ட்டு அதை கோத்து அவரோட கற்பனையை ஏற்றி அதை சொல்லிட்டு வராரு. அதை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம மறுப்பு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உண்மையானவர்களுக்கு, உண்மையான அருளாளர்களுக்கு, உண்மையான ஞானம் ஓரளவு கிடைக்கப்பெற்றவர்களுக்கு எது உண்மை எது போலின்னு அவங்களே உணர்ந்துப்பாங்க. மறுப்பு வீடியோ போடுங்கன்ட்டு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு வந்தாங்க. சரின்ட்டு 5ஆம் தமிழர் சங்க அந்த கண்டென்ட்டை நம்ப வேணாம். அது அப்படியே அவங்களோட கற்பனை. அப்புறம் அதில் சந்திரமுகியோட படத்தையும் அப்புறம் பரசுராமு, இந்த துர்கை என்னென்னமோ போட்டு என்ன நல்ல படம் எடுக்கலாம் அவங்க. சரி, அது பொய் தான். அதை வதந்திகள் பரப்புகிறாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன இதை மட்டும் நான் ஒரு ஆய்வுக்கு எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, மறைமலை அடிகள் ஆதாரமாக அவர் நேரடியாக போய் ஞான சபையை பார்வையிட்டதாகவும், அங்கே எலும்புகள் இருந்ததாகவும், அதை வச்சு ஆதாரத்தை கொண்டு அவர் புக்கு எழுதினதாகவும், அதை ஒரு வக்கீல் ஜட்ஜி அதுக்கு ஆதரவு தெரிவித்து அவரும் இது வள்ளலாரோட கடைசி வாழ்க்கையை அவர் ஜோதியெல்லாம் மறையில், சித்து வேலைகள்லாம் செய்யலை, சில சமூகத்தினர் அவரை கொன்று விட்டார்கள் அப்படின்ட்டு பரப்பிட்டு வராங்க. அதையும் நம்ப வேணாம். இன்னொன்று மறைமலை அடிகளை முக்கிய ஆதாரமாக 5ஆம் தமிழர் சங்க வீடியோவில் சொல்கிறாங்க. அந்த மறைமலை அடிகள் எப்போ பிறந்திருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 15/7/1876ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்து பக்கத்தில் பிறந்திருக்காரு. அவரோட பிறப்பு எந்த வருஷம்னா 1876, 1876. வள்ளலார் ஊனக்கண்களுக்கு தெரியாமல் மறைஞ்சது எப்போன்னா 1874. வள்ளலார் மறைந்த பிறகு 2 வருடங்கள் கழித்து தான் இவரே பிறந்திருக்காரு. இவர் ஒரு 20 வயசு விவரம் தெரிகிற வயசு வந்த பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு 25 வயசுக்கு மேலே போயிட்டு ஆராய போய் இவர் போய் எலும்பு கூட பார்த்தாருங்கிறாங்க. எப்படி அவர் 5ஆம் தமிழ் சங்கத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, வள்ளலார் மறைந்த பிறகு மறைமலை அடிகள் போனாராம், ஞான சபையில் எலும்பு கூடுகள் வச்சுருந்தாங்களாம். இவர் பிறந்ததே 2 வருஷம், வள்ளலார் மறைஞ்ச பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்காரு. இவர் அடுத்தது 25 வயசு 30 வயசு விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் இவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து ரிசர்ச் பண்ண போயிருக்காரு. இன்னொன்று மறைமலை அடிகள் பெரிய ஞானவானா அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் அருள் பெற்றவரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறி தான். அவர் தமிழ் பற்றாளர், சைவத்தை பின்பற்றி இருக்கார், அவ்வளவுதானே தவிர தூய தமிழ் இயக்கங்கள் கண்டிருக்காரு.
அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓவர் தமிழ் பற்று உடம்புக்கு ஆகாது. சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ரொம்ப பிரிக்கலாம் முடியாது. வள்ளலாரே பிரிக்கல ரொம்ப. நீங்கள் அருட்பெருஞ்சோதி அகவலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோதின்னு வடமொழியை போடுவார் ஒரு இடத்துல, சோதின்னு சோவை தமிழ் மொழியான சோ வார்த்தையை எழுத்து ஒரு இடத்துல போட்டுப்பார். அதில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, நிறைய திருவருட்பாவில் அவர் வடமொழியும் மொழி கலப்பையும் ஓசை கலப்பையும் சேர்த்து தான் எழுதியிருப்பார். ஏன்னா இறைவனாகிய சிவமே தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் வேணுங்கிறாரு. எதையுமே ஓரங்கட்ட சொல்லலை. அதுமாரி பிராமணர்களும் வேணும்னு தான் சொல்கிறாரே தவிர எங்கேயுமே பிராமணர்களை ஒதுக்க சொல்லலை. பிராமணர்கள் மீது தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியையும் இதையும் விவரம் தெரியாதவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க. அந்த சந்திரமுகி படம் இதையும் பார்த்துவிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துவிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஓரளவு பேசிக்கில் இருக்கிறவங்க நிறைய குழம்புறாங்க. அவங்க குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம விடையளிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பக்குவ நிலை அவ்வளவுதான். அவங்க பக்குவ நிலையை அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி மேலே வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து எல்லார் சொல்கிற வதந்திகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்க தேவையும் இல்லை. அது தேவையற்றது தான். உண்மை எப்போதுமே ஜெயிக்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும்ங்கிற மாதிரி நிறைய பொய் பொருட்டுகள்லாம் வந்து உண்மையை மறைக்க தான் பார்க்கும். கடைசியாக என்ன ஜெயிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உண்மை தான் ஜெயிக்கும். உண்மை தான் நிரந்தரம். உண்மை தான் சிவம். உண்மையே என்னைக்கும் வெல்லும். அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு நீதி கடைசியில் நிலைநாட்டத்தான் படும். அதனால் வந்து உண்மையான நேசிக்கிறவங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நேசிக்கிறவங்க, சிவத்தை நேசிக்கிறவங்க, வள்ளலாரை நேசிக்கிறவங்க மனசஞ்சலம் பட வேணாம். மிக சீக்கிரமாக அதுக்கெல்லாம் ஒரு விடை நமக்கு தெரிய போகுது. நம்ம மனசஞ்சலத்துக்கெல்லாம் இந்த வடலூரில் பெருவழியில் ஆரம்பிச்சிட்டாங்க பணிகளை. முடித்து அலங்கார தோரணங்கள் அதெல்லாம் ஒரு பாடலில் குறிப்பிட்றாரு. போய் திருவருப்பை பாருங்கள். அப்போ வந்து அருட்பெருஞ்சோதியை அலங்கரிக்கணும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அருண் பிரகாஷ் வீடியோவிலையும் அவர் வரும் நேரத்தில் ராஜாங்கத்தார் முன்னிலையில் கட்டுமான பணிகள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கதான் ஆதாரம்லாம் காட்டி சொல்கிறாரு. அந்த ஆதாரம் மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். மற்றபடி சித்தர்கள் அவர் வந்து சித்தர்கள் குறித்தும் மற்ற தேவர்கள் கடவுளர்கள் பற்றி பேசுகிறதுலாம் எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்தில் பெருவழியில் கட்டிடம் கட்டுறது இறைவன் ஆணை, இறைவன் சம்மதம் அப்படிங்கிறது எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனால் அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த விஷயத்தில் அருண் பிரகாஷ் போடுற வீடியோ கரெக்டு தான். மற்றபடி போடுற வீடியோவில் எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும். அடுத்தடுத்த வீடியோக்களில் இமார்டல் ரூலர் யார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அதுக்கு வரும் வீடியோவில் சொல்லுவோம். இன்னும் பல ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.